ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரெட்மியோட நோட் 13 சீரீஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. ஸோ அக்டோபர் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா நோட் 13 சீரீஸில் 3 டிவைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி நோட் 13, ரெட்மி நோட் 13 ப்ரோ, ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ். ஸோ இதில் ப்ரோலையும் ப்ரோ ப்ளஸ்லையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு ரெட்மி கேமராவில் 2 டெலிஃபோட்டோ லென்ஸ் வச்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கிறேன். நானும் அந்த ஸ்பெக்கை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா 2xக்கு வரும்போது ஒரு ஆப்டிக்கல் லென்ஸோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குமா, 4x ஜூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கிரேடு வந்து அவுட்புட் எடுக்க முடியுமா. ஸோ 3 விதமான ஃபோட்டோஸ் 1x 2x 4x இப்படின்னு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ நினைக்கும் போது என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் என் மனசில் ஒரு எதிர்பார்ப்புன்றது இல்லை. ஏன்னா ரெட்மி என்ன தான் வடை சுட்டாலும் கடைசி ஃபைனல் அவுட்டுன்னு வரும்போது ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். இருந்தாலும் இவ்வளோ இது சொல்கிறான் கேமரா வச்சு. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக பேசும். ஓகே நண்பா. இப்போ 13 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் ஒரு சில மைனர் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றத பார்த்துருவோம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐரன் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 25, அதுக்கு மேலே இப்போ 128GB 256GB அந்த மாதிரி ரேட்டுக்கிட்ட வரும். ஸோ 25,000 ரூபாய்க்கு ப்ரோ ப்ளஸ் எப்படி இருக்கும், 22, 23க்கு ப்ரோ எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெட்மியில் பார்த்தது தான். அவங்க ஷோமி சீரீஸில் என்ன கொண்டு வருவாங்களோ அதை தான் பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸ்லையும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வட்டம் என்னென்னா கர்வ் டிஸ்பிளேவாக வரும், பின்னாடி லெதர் ஃபினிஷிங்கில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்விட்டரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரிவ்யூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தனால அதோட போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க ரெட்மி சைடு இருந்து. ஸோ இது வந்து 100க்கு 99.9% கன்ஃபார்ம் தான். ஸோ டிசைன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷனில் ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ ரெட்மியில் நோட் சீரீஸில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே பார்த்து சலிச்சு போன நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான், வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை காரணமாக வச்சு அவன் ரேட்டு ஏற்றாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெட்மியோட நோட் 13 சீரீஸ்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. இது ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸ்க்கும் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மல் நோட் 13 இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பின்னாடி கேமரா 200 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா. இந்த 200 மெகாபிக்சலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைமரியிலேருந்து 1x ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி வரும். அதே மாதிரி 2xயில் எடுக்கும் போதும் ஆப்டிக்கல் ஜூமில் போனால் எந்த அளவுக்கு லாஸஸ் இல்லாமல் இமேஜஸ் கிடைக்குமா, அதுக்கான அவுட்புட் கிடைக்குமா, அதே மாதிரி 4xக்கும் கிடைக்குமா. ஸோ இது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லாமல் இவங்க வாயில் சுடுற வடை. எப்படி iPhone 15ல் 48 மெகாபிக்சலிருந்து 2xக்கான டெலிஃபோட்டோ அப்படின்னு ஒரு வடை சுடுறாங்களோ அதே மாதிரி இது ஒரு வடை. ஆனால் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அது எந்த விதத்தில் நியாயன்றது எனக்கு தெரியலை. ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் ப்ராப்பராக ஓஎஸை வச்சா அதுக்கான லென்சஸ் வச்சு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸும் நார்மலாக ப்ரைமரி லென்ஸில் ஒரு ஜூமிங்கில் போயிட்டு எடுக்கிற ஃபோட்டோஸும் எந்த விதத்தில் ஒத்துப்போன்றது எனக்கு தெரில. இவங்க சாஃப்ட்வேரில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த குவாலிட்டி ஒரிஜினல் டெலிஃபோட்டோ லென்ஸையும் ப்ரைமரியிலேருந்து ஜூமிங்கில் போய் எடுக்கிற ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. சாஃப்ட்வேரில் வேணால் நீங்கள் எதாவது கிமிக் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 ப்ரோ ப்ளஸ் சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதே இது நார்மல் 13 ப்ரோவில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 7S Gen 2 அப்படின்ற ஒரு புது ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, வழக்கம் போல் 67 வாட்ஸ் சார்ஜர், 120 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்னு 2 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ டியூயல் ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர், MIUIயில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஆண்ட்ராய்ட் 14ல் பார்த்தீங்கன்னா ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க? எனக்கு வந்து அவன் கேமராவில் சுடுறது உண்மையிலே ஒரிஜினலாக நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிச்சின்னா நல்லது. அதே மாதிரி இந்த வட்டம் 120 Hz ஓஎல்இடி டிஸ்பிளே, அது 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறான், அது ஒரு பாசிட்டிவாக தெரியுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறான். ஸ்னாப்ட்ராகனில் ஒரு வேரியண்ட்டு, மீடியாடெக்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேரியண்ட்டு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சளைச்சது கிடையாது. தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்றதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும். நோட் சீரீஸ்
வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 1.5 மாதம் கிட்ட டைம் இருக்குது. என்ன ஏதுன்றதை பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.